லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பசியில தூக்கமே வர மாட்டேங்குதே. ஐயோ கடவுளே. இங்க தண்ணி கூட இல்ல. அத குடிச்சாலாவது வயித்தை நிரப்பலான்னு பார்த்தா ஐயோ தண்ணி கூட இல்லாம கொடுமையா இருக்கு. வெளியே போய் ஏதாவது இருக்கான்னு பாப்போம். ஹலோ, பசிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. தாகமா இருந்தது, சும்மா தண்ணி குடிக்க வந்தேன். ஓ, ஏன்? எதுக்கு இப்படி போய் சொல்லணும்? பசியில எவ்வளவு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வராது. எதுக்கு இந்த வீம்பெல்லாம்? இதுக்கு பேரு வீம்போ திமிரோ எல்லாம் இல்ல, தன்மானோன்னு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓ சரி சரி சரி, எது வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனா அதுக்காக நீங்க இப்படி சாப்பிடாம இருக்கிறது என் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. ஒரு நிமிஷம். பெருசா ஒன்றும் சாப்பிட வேண்டாம், ஒரு ஆப்பிளா சாப்பிடுங்க. நானே கட் பண்ணி தரேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க சாப்பிட்டே ஆகணும். எனக்கு வேண்டாங்க. எதுக்குங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? இப்படி எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. ப்ளீஸ் எனக்கும் கொஞ்சம் சாப்பிடலாம்ல? இல்ல கௌதம், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா என்னோட ஃபீலிங்ஸையும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் முன்னாடியும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இப்படி ராத்திரி நான் தனியா வந்து சாப்பிட்டா உங்க வீட்டுல நான் திருடி சாப்பிடுற மாதிரி இருக்கும். உங்க வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன். ஓகே, எங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடவே வேண்டாம். நீங்க வாங்க, நம்ம வெளியில போய் சாப்பிடலாம். வெளியிலயா? அதுவும் இந்த நேரத்துல? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. எப்படி? வீட்டு கதவெல்லாம் பூட்டி இருக்கோம். வீட்டு சாவி அநேகமா உங்க அம்மா தலைமாட்டில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி நம்ம வெளியே போறது? அதுக்கெல்லாம் ஷார்ட் கட் இருக்குங்க. நீங்க வாங்க, நம்ம வெளியில போய் சாப்பிடலாம். ஐயோ சாமி, வேணவே வேணாப்பா. ஏற்கனவே என்னால உங்க வீட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல இப்ப உங்க கூட ராத்திரி வெளியே போய் சாப்பிட்டு வரத பார்த்தாங்கன்னா என்னமோ நான் தான் உங்களுக்கு எடுத்துட்டேன்னு சொல்லி என்னதான் எல்லாரும் குத்தம் சொல்லுவாங்க. ப்ளீஸ் வேணாம். ஏங்க, அதெல்லாம் யார் கண்ணிலையும் மாட்ட மாட்டோம். நீங்க வாங்க, நான் கூட்டு போறேன். கம். ஏங்க, யாரா வந்துட போறாங்க. வாங்க. என்ன நடக்க போதோ?
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னண்ணே சூடா இருக்கா? ஹலோ, என்ன ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தா இப்படி ரோட்டு கடைக்கு கூட்டி வந்துட்டீங்க. நீங்களும் கதிர் மாமா மாதிரி கஞ்சூஸ் தானோ? என்னங்க பேசிட்டே போறீங்க? நான் கஞ்சூஸ்லாம் இல்லைங்க. ஆனா 5 ஸ்டார் ஹோட்டலை விட இங்கதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஓ, இங்க கொத்து புரோட்டாவும் கலக்கியும் செம்மையா இருக்கும். கலக்கியா? கலக்கினால என்னன்னு தெரியாதா? தெரியாதே. என்னங்க அண்ணே, 2 கொத்து புரோட்டா 2 கலக்கினே. ஓகே, வெயிட் பண்ணுங்க. என்னமோ அப்படியே பார்த்து செய்யற மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க. ஹலோ, நாங்களும் சமைப்போம். என்னது அந்த சுடு தண்ணி வைக்கிறதா? சமைக்கிறது இருக்கட்டும், ஆனா அன்னைக்கு நீங்க பரிமாறினீங்க பாருங்க, அதுவே பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் அந்த ரசத்தை கலக்கி ஊத்துனீங்க பாருங்க. ஹலோ, சும்மா இருந்தவள சாப்பிடவான்னு கூட்டிட்டு வந்துட்டு என்ன இப்போ ஓட்டுறீங்களா? எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணும் வேணாம், நான் வீட்டுக்கு போறேன். எங்க என்னங்க சும்மா ஒரு பேச்சுக்கு காமெடிக்காக சொன்னங்க. ஓ, சும்மாவா? நானும் சும்மா காமெடிக்கு தான் கோச்சிக்கிட்ட மாதிரி நடிச்சேன். நீங்க நம்பிட்டீங்களா? நீங்க பயங்கரமான ஆளுங்க. இந்த மியூசிக்கே சூப்பரா இருக்குல்ல? என்னது மியூசிக்கா? எங்க அது கொத்து புரோட்டாங்க. அட ஆமா, அங்க பாருங்க. டங் 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 டங்னு ஒரே ஸ்ருதியில சூப்பரா இருக்குல்ல? ப்ளீஸ் ப்ளீஸ், நானும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணவா? எதை? ப்ளீஸ், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆசையா இருக்கா? எங்க சும்மா இருங்க. அவங்க தொழில போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவங்க தான் சொல்ல போறாங்க. எப்படி சூப்பரா? போதுமாமா? தேங்க்ஸ்ண்ணா. சூப்பருங்க, செம்மையா பண்ணிட்டீங்க. ரெண்டு தானே சொன்னேன். வந்துருச்சு பாருங்க. ஓ, தேங்க்ஸ்ண்ணா. கலக்கி சாப்பிடுங்கம்மா. இதான் மாஸ்டர் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு. கலக்கில இருந்து கரண்டி ஆம்லெட் வரைக்கும் இந்த இந்திரா கத்துப்படி. சுபா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. சுபா, பொய் சொல்லாத. உன்னை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, அதான் எழுந்து உட்காந்துருக்க. என்ன
குல்ஃபி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? சொல்லு. ஆமாங்க, சின்ன வயசுல சாப்பிட்டது. அதுக்கப்புறம் வயசு பிள்ளைங்க ராத்திரியில போய் ஐஸ் சாப்பிடக்கூடாதுன்னு எங்க வீட்ல எங்களை வெளியிலே விட மாட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அத்தைய பத்தி உங்களுக்கே தெரியும். ஐஸ் வண்டி சத்தம் கேட்கும் போதெல்லாம் நாக்குல எச்சி ஊறும். அத்தைக்கு பயந்து அப்படியே அமைதியாயிடுவேன். இப்போ என்ன, உனக்கு குல்ஃபி சாப்பிடணும் அவ்வளவுதானே? நான் போய் வாங்கிட்டு வரேன். என்னங்க வேண்டாங்க, அத்தைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? இல்லங்க வேண்டாங்க, இந்நேரம் அத்தை வாசக்கதவை பூட்டி அவங்க தலாணி கடையில சாவியை வச்சிருப்பாங்க. நீங்க எப்படி வெளியில போக முடியும்? இங்க பாரு, என் பொண்டாட்டி ஆசைக்காக 7 கடல் 7 தீவை கூட தாண்டிடுவேன். ஆஃப்டர் ஆல் இந்த செவரு தாண்ட மாட்டேனா என்ன? நான் தாண்டிடுவேன். ஓகே? ஐயோ வேண்டாங்க, சொன்னா கேளுங்க, எனக்கு பயமா இருக்கு. பேசாம இரு, நான் குல்ஃபியோட வரேன். சொன்னா கேளுங்க. குல்ஃபியோட வரேன்றல. ஓகே பை. பத்ரம். செம்ம சாப்பாடு, பயங்கர காரம் வேற. சில்லுன்னு ஏதாவது சாப்பிடலாமா? ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஓகே வாங்க. அண்ணா அண்ணா, குல்ஃபி 2 கொடுங்க. 2 கொடுங்க. சேஞ்சு கொடுங்க. இந்த நேரத்தில் எங்கே சார் சில்லறை கிடைக்காதுல சார்? அண்ணே, என்கிட்ட சேஞ்ச் இல்லையே. 2 ஐஸுக்கு 500 ரூபா கொடுத்தா நியாயமா சார்? சரி ஃபோனில் அனுப்பிச்சுடுங்க சார். ஃபோன் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே, பாருங்களேன். இந்த நேரத்தில் எங்கே போய் சார் வாங்கிட்டு வர்றது? யாச்சும் யாருக்கிட்டையாவது யாரும் இல்லை சார். ராத்திரிலாம் யாரும் இருக்க மாட்டாங்களே சார். அண்ணா, என்ன இருக்கு? எனக்கு சாக்லேட் கொடுக்குறீங்களா? 2. ஐயோ, இவங்க எப்படி இங்க மாட்டினா காலியாச்சே. என்ன வேணும் சார்? சேஞ்ச் இருந்தாங்க சார். கௌதம், அங்க பாரு. சரி. சாக்லேட் வேணாம், கொடுங்க. குல்ஃபி நல்லா இருக்கும். ப்ரோ. ஐயோ, கண்டுபிடிச்சானா? காசை கீழே போட்டீங்க. என்னங்க? கொடுங்க. தேங்க்ஸ் பிரதர், நல்ல வேலை கண்டுபிடிக்கல. எங்க இவ்வளவு அவசரமா போறாரு? கௌதம், வா. அத்தை ஏதாவது பார்த்திருப்பாங்களா? ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? ஐயோ ஒன்றும் புரியலையே. சுபா, வந்துட்டீங்களா? ஏங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, நான் ஐஸ்கிரீம் வாங்க போனப்ப அங்க கௌதமியும் இந்திராவையும் பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, அவங்க உங்களை பார்த்துட்டாங்களா? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா என்ன? ஏய், அவங்க என்ன பார்க்கல, நான் தான் அவங்கள பார்த்தேன். அப்பாடா. எனக்கு என்ன டவுட்னா, கௌதம் இப்படி பண்ற ஆள் கிடையாது. அந்த பொண்ணு கூட இவன் சிவரேறி குதிச்சு போயிருக்கான். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ. என்னங்க இது? அந்த பிள்ளைங்களை பார்த்தா அப்படியா தெரியுது? 2மே சொக்க தங்கங்க. இன்னைக்கு சாப்பிடும்போது என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த பிரச்சனையினால ராத்திரி முழுக்க இந்திரா சாப்பிடவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம கௌதம் தம்பி அவளை வெளியில கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்திருப்பாரு. அப்ப நீங்க பாத்திருப்பீங்க. மத்தபடி எனக்கு தெரிஞ்ச தப்பாலாம் எதுவும் இருக்காதுங்க. ஆமா, அப்படிதான் இருக்கும்ல. ஆமாங்க, நீங்க கண்டதே யோசிச்சுட்டு இருக்காம ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க, உருகுது பாருங்க. ஏங்க சாப்பிடுங்க. ஏங்க ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கு.
நான் சின்ன வயசுல சாப்பிட்ட ஞாபகம்லாம் வருது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி சாப்பிடு. ஆ. ஆமா, அத்தை நீங்க வரும்போது பார்த்துட்டாங்களா என்ன? நான் தான் சொல்றேன்ல, யாருமே பார்க்கல, யார் கண்ணிலையும் படல. ஓகே சாப்பிடு. பசிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா சாப்பிட்டுட்டு தானே வந்து படுத்தோம். சாப்பிட்டா நமக்கே பசிக்குதே. சாப்பிடாம இருக்கிற அந்த இந்திராக்கு பசிக்காதா என்ன? எப்படி அவ மட்டும் சாப்பிடாம இருப்பா? ஒருவேளை ரூம்ல ஏதாவது எடுத்து வச்சு சாப்பிட்டாலும். எங்க போனா இவ? ஒருவேளை யாரும் இல்லாத நேரமா பார்த்து கிச்சன்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாளோ? இருடி வரேன். இந்த குட்டிச்சத்தா எங்க போயிருக்கோம்? நாம சந்தேகப்பட்ட மாதிரி கௌதமையும் காணோம். எங்க போயிருப்பாங்க? மெயின் டோர் கதவு பூட்டி இருக்கு. சாவி கண்டிப்பா அக்காட்ட தான் இருக்கும். ஒருவேளை பின்வாசல் வழியா போயிருப்பாங்களோ? எப்படியும் இந்த பக்கமா தான் வரணும். வரட்டும், இன்னைக்கு வசமா மாட்டி விடுறேன். இன்னையோட உன் கதை முடிஞ்சுதுடி. ஏம்மா தாயே, இதுக்கு மேல முடியாது. ஆல்ரெடி பாடி ரொம்ப டயர்டு. ஃபன் பண்ணதெல்லாம் போதும். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே செட்டில் ஆகும். இல்லைனா நம்மள டின்னு கட்டிடுவாங்க. சரி வா பாத்து. வாடி வா, இன்னைக்கு உனக்கு தீபாவளி தான். பாத்து. கௌதம், நீயும் மாட்டுவ. இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை ஒரு வாட்டி மாட்டி விட்டாதான் இனி அவ பக்கம் போகாம இருப்ப.
ஐயோ திருடன் திருடன் எல்லாரும் ஓடி வாங்க சீக்கிரம் ஓடி வாங்க எல்லாரும் ஓடி வாங்க உடனே ஓடி வாங்க பின்னாடி திருடன் சீக்கிரம் வாங்க வாங்க என்ன ராகினி? 2 பேர் செவரேறி குதிச்சாங்க